வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் பார்க்க போகிறோம். வீட்டிலிருந்தே ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியா அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இவங்க ஒரு புதுசாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஒன்று ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ அழகாக பணம் இல்லைனா கூட கடன் வாங்காமல் எப்படி இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அவங்க சொல்லியிருக்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். அது இல்லாமல் லாஸ்ட் வீக்குக்கான வெஜ் ஷாப்பிங் அப்புறம் ஹெல்த்தியான மெனு பிளான் வீடியோ பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் நான் கிட்டத்தட்ட வாங்கின காய்கறிகளை 10 நாளைக்கு மேலே வச்சுக்கிட்டேன். ஸோ எப்படி என்னங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்மளோட சேனலில் ஏற்கனவே நிறையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபு, பார்ட் டைம் ஜாப் வீடியோ, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸ் இதெல்லாமே இருக்குது. நம்ம சேனல் பேஜுக்கு போய்க்கங்க. அதில் பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னாலே அந்த பிளேலிஸ்ட்டில் முக்கியமாக ஒரு 3 பிளேலிஸ்ட் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். அந்த 3 பிளேலிஸ்ட்டில் உள்ள எல்லா வீடியோஸையும் இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்துருக்குறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் பிளேலிஸ்ட், பார்ட் டைம் ஜாப் அப்புறம் ஹோம் பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், பார்ட் டைம் ஜாப் அப்புறம் ஹோம் பிஸ்னஸ் ஐடியாஸ். இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா என்னென்ன பார்ட் டைம் ஜாப் இருக்குது, வீட்டில் இருந்தே எப்படி குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் நிறையா பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். முதலீடு இல்லாமல் கூட எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹவு டு ஏர்ன் மணி டியூரிங் லாக்டவுன் பீரியடில் எப்படியெல்லாம் வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறது, நம்ம எப்படிலாம் நிறைய பேர் சம்பாரிச்சதை சப்ஸ்கிரைபர் சக்ஸஸ் ஸ்டோரியாக போட்டிருந்தாங்க. அது அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹோம் மேக்கர்ஸ் ஏர்னிங் அண்டு சேவிங்ஸ்னு ஒரு வீடியோ இருக்குது. அதாவது இல்லத்தரசிகள் வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி பணத்தை சேமிக்கிறது ப்ளஸ் எப்படி பணம் சம்பாதிக்கிறது. ஸோ ஹோம் மேக்கர்ஸ்க்கு என்னென்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப் ஒத்து வரும், அது மாதிரி வீடியோஸ் எல்லாமே. சில வீடியோஸ் இந்த 2-3 பிளேலிஸ்ட்லேயுமே இருக்கும். அதனால் அப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. இல்லத்தரசிகளாக எப்படி பணத்தை சேர்க்கறது ப்ளஸ் எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறது, வீட்டில் இருந்து என்னென்ன மாதிரி நம்ம சம்பாதிக்கலாம், என்னென்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப் இருக்குது, பிஸ்னஸ் ஐடியா இருக்குங்கிறது எல்லாமே போட்டிருக்கேன், நிறைய விஷயம். ஸோ அதனால் இந்த பிளேலிஸ்ட் பார்க்காதவங்க பாருங்கள். இந்த 3 பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு சர்ச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்குன்னா, மாதம் 13,000 ரூபா அவங்க கணவரோட வருமானம். அவர் மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு. நம்ம சப்ஸ்கிரைபரால் போக முடியல. அவங்களுக்கு 2 பிள்ளைகள். ஸோ பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கு டைமு. அப்போ அவங்களால வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்மளோட சேனலை பார்த்துருக்குறாங்க. அப்போ நம்ம சேனலில் நிறைய 10,000 ரூபாய் பட்ஜெட் வீடியோலாம் போட்டிருக்கோம். ஒவ்வொரு வருஷத்துக்குமே போட்டிருக்கோம். 2023 வரைக்கும் போட்டிருக்கோம், 24க்குமே போட்டிருக்கோம். 10,000 ரூபா வச்சு எப்படி ஃபேமிலி ரன் பண்ணலாம் அப்படின்னு. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம சேனலை பார்த்ததோட விளைவாக 10,000 ரூபாயை பட்ஜெட் போட்டு அதுக்குள்ளே ஃபேமிலி ரன் பண்ணி மாதம் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த 3,000-த்தை சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு இந்த ரியல் ஸ்ட்ரகிள் புரிஞ்சிருக்கு. நான் சொல்லலாம் பட்ஜெட் போட்டு கொடுக்கலாம், பட் ஆனால் ரியல் லைஃப்பில் பட்ஜெட் படியே போகும்னு சொல்ல முடியாது. அதாவது அதிகமாக பணம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் கம்மியாக 10,000 ரூபாய் அப்படின்னா நூல் பிடிச்ச மாதிரியே போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ ஓகே, 10,000 ரூபாய் அந்த வருஷத்தில் ஓட்டியிருக்கிறாங்க, 3,000 சேர்த்துருக்காங்க. இதே நிலமை தொடரக்கூடாது. ஸோ நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக சம்பாரித்து அதிகமாக சேமித்தா பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். எப்போதுமே நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம் பட்ஜெட் போட்டு. பட் ஆனால் அதுவே நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்து ரொம்ப ஒடுக்கி வாழ்கிறது அப்படிங்கிறது லைஃப் போர் அடைச்சிடும். ஸோ பெட்டர் நீங்கள் சேமிப்பை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வருமானத்தை பெருக்கணும். ஸோ அந்த ஐடியா தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ 3,000 ரூபா சேர்க்குறேன், நான் சேமிப்பை இன்னும் நான் பெருக்க போகிறேன் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சேனலில் நான் சொன்ன பிளேலிஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. என்ன ஐடியா அப்படின்னா, நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே அவங்க பார்த்துட்டு
அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு 10 வீட்டுக்கு ஒரு 10 வீடு வந்து போயிருக்கிறாங்க. ஒரு 10 வீடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பிஸ்னஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு 10 ஒர்க்கிங் ஃபேமிலியாக இருப்பாங்கள்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க்கிங்காக இருப்பாங்களா, அவங்க வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டில் தான் இருக்கேன், அந்த மாதிரி டெய்லி வீட்டிலையே உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் செஞ்சு கொடுத்துட்றேன். அதாவது அவங்க வேலைக்கு போயிட்டு ஒரு 5 மணிக்கு மேலே வரக்கூடிய ஃபேமிலிஸ் ஒரு 10 ஃபேமிலிஸ்க்கு போயிட்டு நான் டெய்லி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஹோம்மேடு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன். நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் நீங்கள் கேட்குற மாதிரி நான் செஞ்சு தரேன். ஹோம்மேடாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி 10 பேர் வந்து அந்த கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 10 பேருக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 10 பேருக்கு மட்டும் ரெகுலராக ஈவினிங் ஸ்நாக்ஸு, அதாவது ஒரு நாள் வாழைக்காய் பஜ்ஜி, ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பயிறு வகைகள், சுண்டல், காராச்சேவு, இந்த மாதிரி முறுக்கு ஐட்டம், இந்த மாதிரி நல்ல ஸ்நாக்ஸ் வந்து ரெகுலராக இவங்க வீட்டிலையே செஞ்சு ஆர்டர் எடுத்து இந்த 10 பேருக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த 10 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரெகுலராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஸ்நாக்ஸ் உங்களுக்கு சுட சுட இருக்குது, இல்லை ஒரு ரெடியாக யாரோ பண்ணி வச்சுருக்காங்கன்னா நல்லா இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இந்த 10 பேருக்கு இவங்க ரெகுலராக கொடுக்க இவங்க மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ரெஃபர் பண்ண சொல்லுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சரி நமக்கு வேலைக்கு போயிட்டு வர எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னா ரெஃபர் பண்ண தானே செய்வாங்க. அந்த 10 பேர் இன்னும் கொஞ்சம் பேருக்கு ரெஃபர் பண்ண இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகிருக்கு. ஸோ என்ன ஆகுது, அடுத்த நாள் இங்கே காசு கொஞ்சம் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. 10 பேருக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறது கொஞ்சம் ஈஸி தான், ரொம்ப பெரிய போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அடுத்த நாளே அது கம்ப்ளீட்டாக வித்துரும், காசு வாங்கிட்டு அடுத்த நாள் உங்களுக்கு லாபத்தை எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் எகெயின் போட்டு இந்த மாதிரி ரெகுலராக ஸ்நாக்ஸ் விற்பனை பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து என்ன ஆயிடுச்சு, 10 பேர் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி நிறையா பேருக்கு அவங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் டெய்லி செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ 2 பேர் வந்து வேலைக்கும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் காசு கொடுத்துக்கிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 10 பேரில் ஆரம்பித்த அவங்க இப்போ பாருங்கள் ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு அந்த வியாபாரம் பெருகிருச்சு. இப்போ ரொம்ப திருப்தியாக இருக்காங்க. இப்போ மாதம் எனக்கு 1000 கணக்கில் நான் வந்து லாபம் பார்க்குறேன், அது அப்படியே வந்து லாபத்தை நான் சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை முடிச்சிருந்தாங்க, அதாவது மெயிலை வந்து முடிச்சிருந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட வீடியோவை பார்த்து ஒருத்தவங்களோட வாழ்க்கை தரம் உயருது, சேமிப்பு பெருகுது. நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாஸ் தான் கொடுக்கலாம், அவங்க வந்து ஒரு ஆக்ஷனில் இறங்கி ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்காமல் சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தொழில் நல்ல வளமோடு இருக்கணுன்ட்டு நம்ம அவங்கள வாழ்த்தலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து வெஜ் ஷாப்பிங் பண்ணேன். அதாவது இந்த ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அதுக்கும் முந்தின ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா நான் உங்களுக்கு கரெக்டாக அதுக்கு முந்தின வாரம் வரைக்கும் தான் நான் வீடியோ போட்டிருப்பேன். ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை நான் என்னென்ன காய்கறி வாங்கினேன்னு பாருங்கள். வெங்காயம் 1 கிலோ, அதுக்கப்புறம் 3/4 கிலோ உருளைக்கிழங்கு, ஒரு கோஸு, பீர்க்கங்காய், அரைக்கீரை, அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு அவரைக்காய் அப்படின்னு சொன்னாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் புடலங்காய், பாவக்காய், தேங்காய், தக்காளி. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். எனக்கு எல்லாமே வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 200 ரூபாய் வந்துச்சு. சந்தையில் வாங்கினா நல்ல காசு வந்து குறையுது. தக்காளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூடையில் இருக்கிற தக்காளி வெறும் 10 ரூபா தான், அவ்வளோ சீப்பாக இருந்துச்சு. நாட்டை வரக்காக தான் ரேட்டு கூட சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பார்க்குற அளவு வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. பொடலங்காலாம் 20 ரூபா, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா வந்துச்சு. ஸோ திங்கக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக தோசை ப்ளஸ் தக்காளி சட்னி தான் வந்து தண்ணி தக்காளி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சோம். அன்றைக்கி மதிய சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு போட்டு அந்த பாசிப்பருப்பு சாம்பார் மாதிரி செஞ்சு நல்லா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கிட்டோம், கொஞ்சம் ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்டோம். சும்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூண்டு சட்னி தான். இது எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய சட்னி தான். வெறும் பூண்டு, வரமிளகா, உப்பு மட்டும் போட்டு 3 தான் போட்டு அரைச்சி சாப்பிடுவோம். செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் மில்லட் தோசை, நான் சொன்னேன் இல்லையா என்னோடய மாமியார் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மில்லட்ஸ்லாம் போட்டு ஒரு படி அதை வச்சு தோசை ப்ளஸ் அதுக்கு ஒரு வதக்கல் சட்னி. மதியம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கும் தான். ஸோ 2 நாள் கண்டினியூஸாக உருளைக்கிழங்கு செஞ்சுட்டோம். ஏன் அப்படின்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் இப்போ வர சீசனில் கெட்டு போயிருந்ததுனால உடனே செஞ்சாச்சு. செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான். இது வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, அந்த சப்பாத்தி தக்காளி தொக்கு அவங்க ஃபேவரெட்டுங்கிறதுனால.
புதன்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா சட்னி, இதுவுமே அந்த மில்லட் தோசை தான். அந்த மில்லட் தோசை மாவு கரைச்சி செஞ்சுக்கிட்டோம். இட்லி மாவு இல்லாமல் மில்லட் தோசை மாவு ப்ளஸ் கார சட்னி. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காய் கூட்டு, பருப்பு போட்டு கூட்டு, ஒயிட் ரைஸு. ஆக்சுவலாக அதுக்கு ஊறுகாய் எடுத்துகிட்டு நான் போனேன். என் வீட்டில் உள்ளவங்க ஊறுகாய் சாப்பிட்டாங்க, அதை நான் வீடியோவில் காமிக்கலை. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரவை உப்புமா ஜீனி தான். ஸோ ஒரு வெரைட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரவை உப்புமா. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த நாள் வந்து இட்லி பொடி வச்சு தடவி இட்லி பொடி காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு இது இருந்துச்சுன்னா சிக்கன் கூட வேணான்னு சொல்லிடுவேன், அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய், கொஞ்சம் இருந்த ஒரு பாவக்காய் மட்டும் எடுத்து பாவக்காய் பூண்டு போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணியிருந்தோம். இதுவும் ரொம்ப பிடிக்கும். பூண்டு இல்லைன்னா இந்த மாதிரி பாவக்காய் பூண்டு போட்டு செய்கிறது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். சின்ன வயசில் பிடிக்காது, இப்பப்போ பிடிச்சிருக்கு. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தோசை தான். இது வந்து ஒரு வெங்காய சட்னின்னு சொல்லி அரைச்சிருந்தாங்க. ஏதோ யூடியூப்பில் பார்த்து அரைச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்ததுனால அன்றைக்கி வந்து மெனு பிளான் நான் போட்டிருக்க மாட்டேன். ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்துட்டோம். நைட்டு மட்டும் ப்ரெட்டு சாப்பிட்டோம். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டோம். மதியம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், அப்புறம் இந்த நாட்டு அவரைக்காய் பொரியல், பாவக்காய் பொரியல். ஸோ 2 காய் வச்சு அன்றைக்கி சூப்பராக சாப்பிட்டாச்சு. எங்களுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அடுத்த நாள் கட்டுன்னு கட்டியாச்சு. அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எகெயின் ரவை உப்புமா ஜீனி தான். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு ரொம்ப சாப்பிட ஒரு விருப்பமே இருக்கிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரவை உப்புமா தான் இருக்கும். டக்குன்னு சாப்பிட்டு படுத்துடலாம். நெக்ஸ்ட் டே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை ஈஸ்டருக்கான விளாக் தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி பொடி. அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், பொடலங்காய் கூட்டு, பொடலங்காய் பொரியல் பண்ணியிருந்தோம். ஸோ இடையில வந்து வெள்ளிக்கிழமைக்கு மெனு பிளான் இருக்காது. ப்ளஸ் அதேமாதிரி ஈஸ்டருக்கான அந்த விளாக் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு வச்சு சும்மா சிலோன் பரோட்டா மாதிரி வீட்டிலே போட்டு பிளெயின் குருமா, இது ஆல்ரெடி இன்னும் முன்னாடியே பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இந்த தடவை பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா தோசை, கார சட்னி பண்ணியிருந்தாங்க. நார்மல் கார சட்னி இருக்கு இல்லையா, வெங்காயம், வரமிளகா, இந்த மாதிரி புளி கொஞ்சம் வச்சு அரைச்சி செய்கிறது, தக்காளி போட்டு செய்கிறது. அப்புறம் அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு வச்சுருந்தோம். காய் ஒரு நாள் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கு சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு அந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வந்து வச்சு சாப்பிட்டோம். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி உப்புமா சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. லாஸ்ட் வீக்லேயுமே நான் பார்த்தேன் இல்லையா, அந்த வீடியோ போடுறப்ப எனக்கு இந்த வாரமும் செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இட்லி சுட்டு இட்லி உப்புமா செய்யணுங்கிறதுக்காகவே அன்றைக்கி செஞ்சோம். அப்புறம் அடுத்து புதன்கிழமை, அதாவது இந்த லாஸ்ட் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தேங்காய் சட்னி. மதியம் வந்து பார்த்திங்கன்னா ரசம், உருளைக்கிழங்கு தான். நான் 2 நாள் உருளைக்கிழங்கு செஞ்சோன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு 3 உருளைக்கிழங்கு, அதாவது பழசாகாமல் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அதோட இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி உருளைக்கிழங்கு வச்சு உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சு முடிச்சாச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை, ஜீனி வச்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ இப்போ ஈஸ்டருக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வாங்கின அந்த காய்கறி, ஃப்ரெஷ்ஷாக வாங்கின அந்த காய்கறியை அடுத்த நாள் திங்கக்கிழமையில வாங்கி இந்த புதன்கிழமை வரைக்கும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.